ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஓ பன்னீர்செல்வம் சுற்றுப்பயணம் வளர்ச்சிக்காகவா மிரட்டலுக்காகவா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்று முதல் ஒரு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களுக்கான தனது சுற்றுப்பயணத்தை துவக்கி இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள். இன்று சென்னையில் துவங்கி மே 31ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் பார்த்தால் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இன்று மதுரையில் ஒரு மாபெரும் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாமை துவக்கி வைத்திருக்கிறார். பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். அந்த விழாவில் பேசும்போது பல்வேறு அறிவிப்புகளையும் கூட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இந்த இரண்டு அணிகளையும் இணைய போகின்றன, இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற போகின்றன, குழுக்கள் அமைக்கப்பட்டுவிட்டன என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் இரு அணிகளும் தங்களுடைய செயல்பாடுகளில் வித்தியாசத்தை காட்டி வருகிறதா, இந்த இணைப்புக்கான சாத்தியக்கூறுகள் கிட்டத்தட்ட இல்லை என்ற நிலை ஆகிவிட்டதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. தன்னுடைய பலத்தை காட்டுவதற்காக உண்மையான கட்சி நாங்கள் தான், எங்களிடம்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகிகள் இருக்கிறார்கள், மக்கள் ஆதரவு எங்களிடம்தான் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான சுற்றுப்பயணமாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இதை துவக்கி இருக்கிறாரா? இன்று பேசும்போது கூட உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க தயார், சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயார் என்று திரு பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அப்போ தேர்தலுக்காக தங்களுடைய தொண்டர்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு சுற்றுப்பயணமாக இது அமைந்திருக்கிறதா? அப்படியானால் இரு அணிகளுக்கு இடையான பேச்சுவார்த்தை நடைபெறுமா, நடைபெறாதா, அல்லது திரு பழனிசாமி அவர்களுடைய அணியை இன்னும் கன்வின்ஸ் செய்வதற்காக அவர்களுக்கு இன்னும் அழுத்தம் கொடுப்பதற்காக இது போன்ற மாபெரும் கூட்டங்கள் சுற்றுப்பயணங்கள் திரு பன்னீர்செல்வம் அவர்களால் முன்னெடுக்கப்படுகிறதா? இப்படி மாறி மாறி பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நாம் ஒரு பக்கம் இந்த சுற்றுப்பயணங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு 75 நாட்களை தாண்டி நடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது. இந்த 75 நாட்களில் மக்கள் இடையே என்ன மாதிரியான ஒரு இமேஜ் என்று சொல்லக்கூடிய என்ன மாதிரியான பிரதிபலிப்பை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார்? அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்திருக்கிறது? அவருக்கு முன்னால் 2 மாதம் ஆட்சி செய்த திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆட்சியுடன் இதை ஒப்பிட்டால் எப்படி இருக்கிறது? மக்கள் அதை எவ்வாறாக ஏற்றுக்கொள்கிறார்கள், பார்க்கிறார்கள்? பல்வேறு விஷயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச வேண்டியிருக்கிறது நேர்களே. விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் திலகவதி IPS அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அணியிலிருந்து. அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு முருகுமாறன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திலகவதி அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய சுற்றுப்பயணம் இன்னைக்கு துவங்கி மாத இறுதி வரை அப்படின்னு சொல்லி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இது எங்களிடம்தான் கட்சி இருக்கிறது, எங்களிடம்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத உங்களுடைய பலத்தை திரு பழனிசாமி அவர்களுடைய அணிக்கு காட்டுவதற்கான ஒரு முயற்சியா? இல்லை, அந்த மாதிரி அவருக்கு காமிக்கணும் அப்படின்றதில்ல நோக்கம். இப்போ அவர் OPS அண்ணன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அன்றாடம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் குவிந்து விடுகிறார்கள். குவிஞ்சிடுறாங்கன்னா அவருடைய கேம்பஸ் முழுக்க நிறைஞ்சி போய் அங்கேருந்து ரோடுக்கு போகிற வழியெல்லாம் கூட தொண்டர்கள் நின்றுடுறாங்க. ஸோ ரொம்ப அவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன, நீங்கள் நம்ம மாவட்டத்துக்கு வாங்க அப்படிங்கிறது தான். இந்த பயணத்தை என்னைக்கு OPS அவர்கள் அறிவித்தாரோ அதற்கு பிறகு பல மாவட்டங்களில் இருந்தும் ஒரு ஆர்வத்தோடு தொண்டர்கள் எங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் உறுதியாக OPS அணியில் தான் இருக்கிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இது எடப்பாடி அரசுக்கும் தெரியும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஸோ அவர்களை சந்திக்கணும், தனக்கு டைம் இருக்குது, இப்போ இந்த வாய்ப்பு இருக்கும்போது சந்திக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க இங்கே பார்க்குறாங்க, நாம் போய் அவங்கள பார்க்கணும். இதோட டைமிங் தானே கேள்வி எழுப்புது. ஏன்னா அவர் பிப்ரவரி 6ஆம் 7ஆம் தேதி இந்த ஒரு புரட்சி அறிவிச்ச நாள்ல இருந்தே அப்பயே அதோட முதல் வாரத்திலே அறிவிச்சிட்டாரு, நம்ம நீதி கேட்டு நெடும்பாயிடம் போக போறேன், நான் தமிழகத்தில் பூரா போக போறேன், தொண்டர்களை சந்திக்க போறேன், கட்சியை வலுப்படுத்த போறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்பயே அறிவிச்சிட்டாரு. ஆனா அதற்கு பிறகு தொடர் நிகழ்வுகள் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கவே இல்லை. நடுவில் இணைப்புன்ற ஒரு விஷயம் பேசப்படுது, அதற்கான ஒரு குழு அமைக்கப்படுது. அப்போ அதெல்லாம் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் திடீர்னு திரும்பவும் தன்னுடைய ஒரு ஈடுபாடுகள்ல தன்னுடைய கட்சி ரீதியான விஷயங்களை திரும்ப அப்போ கவனத்தை செலுத்திட்டாரு. அப்படின்னா அப்போ இணைப்புங்கிறதுக்கான பேச்சுகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கருதலாம். அப்படி இல்லை, இணைப்பு அப்படின்ற விஷயத்தை குறித்து அவர் முதல்ல இருந்தே அவர் சொல்றது 2 நிபந்தனைகள் தான் உண்டு. ஒன்று, சசிகலாவுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே கட்சியோடு தொடர்புகள் இருக்கக்கூடாது, அந்த குடும்பம் முற்றாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை, இறந்துவிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் ஏராளமான மர்மங்கள் புதைந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைசி வீட்டில் இருக்கிறவங்க கூட இந்த சந்தேகத்தை எழுப்பிட்டு இருக்காங்க.
ஸோ அதுக்கு வந்து ஒரு நியாயமான பதில். இதே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் ஒரு நாள் விமான நிலையத்துல எந்த நிபந்தனையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு பிறகு 2 நிபந்தனைகள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைக்கான உகந்த சூழலை ஏற்பட்டு விட்டதுன்னு அவர் சொல்றாரு. அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை என்ன நடைபெறல. திரும்ப இப்போ சுற்றுப்பயணத்துக்கு மதுரையில வந்து அவர் நிருபர்கிட்ட பேசும்போது சொன்னாரு, மேற்கொண்டு புதிய நிபந்தனைகள் எதுவும் இல்ல, இங்க நிபந்தனைகள் இல்லன்னு சொன்னாரு. புதிய பழையன்னு எதுவுமே அந்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எல்லா விஷயங்களிலும் இல்ல. உங்க பேச்சுவார்த்தைக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பப்படும் போது எந்த நிபந்தனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நிபந்தனைகளும் முதல்லயே விதிக்கப்பட்டதுதான். அதற்கு பிறகு வேறு புதிய நிபந்தனைகள் எதுவுமே கிடையாது. இது 2 மட்டும்தான் உண்டு அப்படிங்கறத தான் வந்து அவர் மீன் பண்ணது. அதை தான் அவர் வலியுறுத்தி சொன்னாரு. திரும்ப திரும்ப அதை தான் சொன்னாரு. அதையே தான் வந்து முனுசாமி அண்ணனும் 2-3 முறை பத்திரிகையாளர்கள் பேட்டியிலையும் திரும்ப சொன்னது இதுதான். ஓகே, சோ இது வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கும். நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை தொடங்குறாரு, மறுபக்கம் திரு பழனிசாமி அவர்களும் மதுரையில பல நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாரு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம்களை தொடங்குறாரு. அப்போ தங்களுடைய அணிகளில் வந்து ஜெயலலிதா பேரவைன்றது சார்பாக பல கூட்டங்கள் இதெல்லாம் வந்து உங்களுடைய சார்பாகவும் வந்து நடத்தப்பட தொடங்குகிறது. அப்படியானால் 2 அணிகளுமே அவரவர்களுடைய தொண்டர்களை வந்து வலுப்படுத்திக் கொள்ள அவர்களுடைய அந்த கிராஸ் ரூட்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய முயற்சியில் இருக்காங்கன்னு தான் புரிஞ்சுக்கணுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தன்னுடைய அன்றாட அலுவலர்களை கவனிக்கின்ற விதமாகத்தான் ரொட்டீன் ஒர்க் இன்றைய தினம் மக்கள் பணிகளை, மக்கள் நல திட்டங்களை மதுரை மாவட்டங்களில் நிறைவேற்றிவிட்டு மாலையில் கழக நிறுவனர் பொன்மேனி தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி நிகழப்பெற்றிருக்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கிறார். இது அன்றாட அலுவல்களில் ஒன்றான கருதக்கூடிய ஒன்றுதானே ஒழிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு போட்டியாக நடத்தக்கூடிய நிகழ்வல்ல. மற்றொன்று, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கு காஞ்சியிலே அவருடைய அணியின் சார்பாக பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கிறார். நாங்கள் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் என்று தமிழகம் முழுவதும் பொதுக்கூட்டங்களை ஒன்றிய, நகர, பேரூர் பகுதிகளில் தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்கின்றோம். மே 1ஆம் தேதி மே தின பொதுக்கூட்டம் என கழக அமைப்பு ரீதியாக அமையப்பட்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள், நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழா என்று மே தின விழாவை கொண்டாடி இருக்கிறோம். எனவே ஒரு அரசியல் களத்தில் பயணிக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு மக்களை சந்திக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தலையாயமாக இருக்கின்ற காரணத்தினால் மக்களை 2 முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை திரு ஓ பன்னீர்செல்வம் அணியினை இழந்திருக்கிற காரணத்தினால் அவர்கள் இன்றைக்கு மக்களை சந்திக்கக்கூடிய பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்களே தவிர இது போட்டிக்காக நடத்தப்படக்கூடிய நிகழ்வு. இது வந்து உங்களுடைய இயல்பான செயல்பாடு தான் அப்படின்னு சொல்றீங்க. 2 வட்டைகள் தான். இன்னைக்கு அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது எங்க கிட்ட இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள், இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள், இத்தனை மாவட்ட செயலாளர்கள், இத்தனை பேர் எங்க கிட்ட இருக்கிறாங்க, யாருடைய மிரட்டலுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? இல்லை, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விடுக்கின்ற மிரட்டலுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழலில் நாங்கள் இல்லை, அவரும் மிரட்டக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. காரணம், நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் தான், ஒரே குட்டையில் ஊறிய 2 வட்டைகள் தான். இன்னும் நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இதயத்தின் 2 பகுதியாக இருக்கக்கூடிய ஆரிக்கல், வென்ட்ரிக்கல் என்று 2 பகுதிகள், 2 அறைகள் இதயத்தில் இருக்கின்றன. அந்த 2 அறைகளும் ஒன்று சேர்ந்தால்தான் இதயம் சுத்தரிக்கப்பட்ட ரத்தத்தை உடலுக்கு தரும், இதயம் சீராக இயங்கும். இல்ல, அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்களை இல்லன்னா வேற யாரை குறிப்பிட்டிருக்காரு? வேற என்ன மிரட்டல்கள் வந்து, ஏன்னா ஆளுகிற அரசாங்கத்திற்கு, அமைச்சர்களுக்கு, ஆளுகிற கட்சிக்கு மிரட்டல்ங்கிறது எங்க இருந்து வர முடியும், எதுல இருந்து வர முடியும்? ஆமாம், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், அடுத்து உடனடியாக பொது தேர்தல் வரும், இந்த ஆட்சி இன்னும் 2 மாதங்கள் நீடிக்காது என்று பல்வேறு கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதைத்தான் எங்கள் இயக்கத்தினுடைய கழகத்தின் பொருளாளர், மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் திரு சீனிவாசன் அவர்கள் கோடிட்டு காட்டியிருப்பாரை தவிர, அப்படி எதிர்க்கட்சிகளை நோக்கி சொல்றதா இருந்தா, எதிர்க்கட்சிகளை நோக்கி சொல்றதா இருந்தா, எங்க கிட்ட இத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இத்தனை பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, இத்தனை கிளை செயலாளர் இருக்காங்க, இத்தனை தொண்டர்கள் இருக்காங்கன்னு ஏன் சொல்லணும்? திமுகவோ இல்ல எதிர்க்கட்சிகளோ உங்களோட மாவட்ட செயலாளர்கள் பத்தியோ கிளை செயலாளர்கள் பத்தியோ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் கேட்டிருக்காரு. இல்ல இல்ல,
இப்போ வலுவான கட்டமைப்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்கள் அணி வலுவான கட்டமைப்பை பின்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்றிய நகர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய 190% ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம் என்று சொல்லியிருப்பாரை தவிர ஓ பன்னீர்செல்வம் மிரட்டல் விடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இல்லை. ஓகே, சோ அது திரு பன்னீர்செல்வம் அவர்களை நோக்கினது இல்லை அப்படின்றது உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரு கணபதி அவர்கள்ட்ட அதை கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இரண்டு அணிகளும் அடுத்தடுத்த கட்டங்களா தங்களுடைய செயல்பாடுகள், நாங்க பொதுக்கூட்டம் சுற்றுப்பயணம்னு தங்களை வெளிப்படுத்திக்கக்கூடிய முயற்சி, மற்றொரு பக்கம் அரசுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயல்பா போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இணைப்பு அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இணைப்பு இல்லைங்கிறது முடிவானதுக்கு பின்பு தான் ரெண்டு பேருமே யார் பலமான அணிங்களை காட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இது வரைக்கும் இணைப்பு பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படி இருந்தது. போன வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சேலத்து மாவட்டத்துக்கு போகிறப்போ அதற்கு முன்னாள் ஓ பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த செம்மலை ஒரு கூட்டம் போடுறாரு. அப்போ அவர் கூட்டத்துக்கு சில இணைப்பு வேண்டாம்னு அவர் வெளிப்படையாக அறிவிச்சிடறாரு. அதுக்கு அடுத்த நாள் இருந்து வரலாறுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவங்களும் அப்படியே தெரியுது. நீங்கள் அதே சேலம் மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போகிறதுக்கு முதல் நாள் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. மாவட்ட செயலாளர் சேலம் மாவட்டத்தில் அவங்க அணியில் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் முதலமைச்சரை எப்படி வரவேற்பதுன்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா படம் ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. அதற்கு முன்னால் சசிகலா படம், திருமதி சசிகலா படத்தையும் டிடிவி தினகரன் படத்தையும் கட்சி அலுவலகத்தில் நீக்கினாங்க. ஆனா இவர் எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்திற்கு போலான்ற யோசனையில ஃபர்ஸ்ட் நீக்கினாங்க, அப்புறம் வேண்டாம் முடிவு பண்ணி வச்சாங்க. சோ இரு தரப்பிலும் இணைப்பு என்பது சாத்தியமில்லை என்பது முடிவு பண்ணிவிட்ட போலதான் ஒரு தோற்றம் இருக்கிறது. இப்போ இரு சைடுலயும் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும்னா யார் பலம், எங்களுக்கு பலம் இருக்குன்னு காட்டணும். எடப்பாடி பழனிசாமி அணியை பொறுத்த மட்டும் எப்படி காட்டுவாங்க? அதுதான் அதுல என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அணியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்போ 123 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 48 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, 40 எம்பிக்கள் இருக்காங்கன்னு அவங்களால சொல்ல முடியுது. இவங்க சுற்றி திருப்பி அந்த 10 எம்பிக்கள் அந்த எம்எல்ஏக்களை தான் ஓ பன்னீர்செல்வம் அணி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, எங்ககிட்ட கட்சி தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஒன்றிய லெவலில் கீழ் லெவலில் அதிகாரிகள் அதிகமாக இருக்கான்ட்டு. அதனால தான் இப்போ இன்னைக்கு போகும்போது கூட முதல்ல எடுத்த உடனே செயலர்கள் கூட்டம் ஒன்று போடுறாங்க. அதில் எங்களுக்கு எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்க நான் காட்ட பார்க்குறோன்னு ஓ பன்னீர்செல்வம் அணின்னு ஜா பிரிஞ்சப்போ கிட்டத்தட்ட இதே மாதிரி 89 வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்லப்பட்டது. ஜானகி அவர்கள் கிட்ட வந்து நிர்வாகிகளுடைய பலம் அதிகமாக இருக்கிறது, ஜெயலலிதா அவர்கள் கிட்ட வந்து மக்கள் பலம் தொண்டர் பலமும் அதிகமா இருக்கிறது அப்படின்ற ஒரு தோற்றம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தோற்றம் நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துக்கொண்டோம்னா ஓ பன்னீர்செல்வம் அணி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அணி மாதிரி அப்படி ஒரு தோற்றத்தை இருப்பதாவே நம்ம எடுத்துக்கொள்வோம். அப்படின்னா கூட அந்த பலப்பரிட்சை எதில் முடியும் என்பது சொல்ல வரேன். என்னன்னா நீங்க சொல்வது போல அன்னைக்கு ஆரம் வீரப்பன் அணியில் வந்து முக்கியமான அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஏராளமானவர் இருந்தார்கள். ஜெயலலிதா அணியில் வந்து திருநாவுக்கரசர், சாத்தூர் ராமச்சந்திரன், பண்ருட்டி ராமச்சந்திரன், நாவலர் போன்றவர்களாம் அவரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்க. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்ட்டாங்க. ஜானகி அணி ஆட்சி அமைத்தது, அதன் பின்பு ஆட்சி கவிழ்ந்தது. 2 அணியே இருந்தாங்க. இந்த 2 அணியா இருந்தபோது ஜெயலலிதா அணியை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ராஜீவ்காந்தியே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ராஜீவ்காந்தி வந்து ஜெயலலிதா அணி அங்கீகரித்தால் ஜெயலலிதா அணியுடன் அவர் அந்த 89 தேர்தலில் கூட்டணி வைத்திருக்கலாம். அவர் 2 அதிமுக 2ஆக உடைந்திருந்த பொழுது 2 அணிகளில் எந்த அணியை நான் ஆதரிக்க மாட்டேன், அதிமுக ஒன்றாக வந்தால் நாங்கள் வந்து ஆதரிக்க தயார்னு சொல்லி அன்னைக்கு மூப்பனார் தலைமையில காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு எலெக்ஷனை சந்திச்சது. அப்போ ஜெயலலிதா அணி 27 எம்எல்ஏக்களை பெற்று, காங்கிரஸ் 26 எம்எல்ஏக்கள், ஜெயலலிதா அணி 27 எம்எல்ஏக்களை பெற்று ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவரானார். அப்போ ஜானகி அணியில பாத்தீங்கன்னா PH பாண்டியன் ஒரே ஆள், அவர் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தார். அதோட ஜானகி அணியில இருந்த எல்லாருமே சோர்ந்துட்டாங்க. எல்லாரும் சோர்ந்துட்டா என்னன்னா போரில் தோற்று விட்டார்கள். அதற்கு மேல் போர் இல்லை, அந்த மாதிரி முடிந்து விட்டது. சோ என்ன செய்வது என்று புரியவில்லை சூழ்நிலை. அப்போது ஜானகி அம்மா நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன் அப்படின்னு ஒரு முடிவை அறிவிக்கிறாங்க. அதனால வேற வழி இல்லாம ஒரு போர்க்களமா தான் எதிர்வர உள்ளாட்சி தேர்தல். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்தா ஜெயலலிதாவை போல் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வமும், ஆரம் வீரப்பனை போல் ஜானகியை போல் எடப்பாடி பழனிசாமியும் என்று நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
அப்போ ஒரு தேர்தல் தான் உங்களுக்கு பலப்பரீட்சை சந்திக்க முடியும். அப்போ அந்த தேர்தல் வந்து உள்ளாட்சி தேர்தலா எந்த தேர்தல் நீங்க பார்க்கணும். அந்த தேர்தல்ல வரக்கூடிய ஒரு தேர்தல் களத்துல தான் நமக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்க போகுது. அதை நோக்கி நம்மளோட கட்சியை நம்ம வலுப்படுத்திட்டு போலான்ற இதுல ரெண்டு பேரும் போறாங்க. இவ ஓபன்னியர்ஸ்ல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியும் என்னன்னா தங்களோட அணிக்கு பின்னால் சசிகலா இருக்கிறா இல்லையாங்கிறதை தவிர தங்கள் அணியில் மெஜாரிட்டி இருக்காங்க, நம்ம தொண்டர்கள் இருக்காங்க காட்டுவதற்காக பிரம்மாண்டமான கூட்டத்தை அவர்களும் கூட்டுகிறார். ரைட். சோ இந்த இரண்டு அணிகளும் அப்ப வந்து இது தேர்தலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா, ஒரு தேர்தல் என்றுதான் தெளிவு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நம்ம அதை கேட்போம். நிச்சயமா தேர்தலா இருக்கு. அதை வந்து இன்னும் அதனால அதை எதிர்பார்த்து தான் எதிர்க்கட்சிக்காரர்கள் எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட விரைவில் தேர்தல் வரும் என்று சொல்கிறார். ஓகே. சோ தேர்தல் தான் தீர்வா அப்படின்ற இது வருது. திரு முருகுமாரன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, சுருக்கமா. மரியாதைக்குரிய திரு செம்மலை அவர்கள் பேச்சுவார்த்தை குழுவில் அவர் உறுப்பினராகவோ அல்லது இடம்பெறவில்லை. எனவே அவர் சொல்லுகிற கருத்தை வைத்து பேச்சுவார்த்தை இல்லை என்கின்ற முடிவுக்கு நாம் வருவது என்பது தவறான ஒன்றாகும். அந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றது இல்லை என்கின்ற முடிவை அறிவிக்க வேண்டும். இன்னமும் பேச்சுவார்த்தைக்கு நீங்க ஓபனா இருக்கீங்க அவர்கள் அறிவிக்க வேண்டும் அப்படினு புரிஞ்சுக்கலாமா? பேச்சுவார்த்தைக்கு நீங்க இன்னமும் தயார், திறந்த மனப்பான்மையோடு இருக்க. திறந்த பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கும் எங்கள் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, திறந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம் என்று மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஓகே, ரைட், புரிஞ்சுக்கிட்டேன் திரு முருகுமாரன். நீங்க நான் வந்து சாமானியர்களின் பிரதிநிதியாக நம்மிடையே இணையக்கூடிய திரு பன்னீர்செல்வம் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த இரு அணிகளுடைய இழுபறி அப்படிங்கிறது நீண்ட காலமா போயிட்டு இருக்கு. இணைப்பா இணைப்பு இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் திரு கணபதி அவர்கள் குறிப்பிட்டாரு. ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா அதன் மூலமா வந்து ஒரு தெளிவு இந்த இரண்டு அணிகளுக்கும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு தேர்தல் தான் இதற்கான ஒரு யாருடைய பலம் அதிகம்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கான களமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த இரு அணியும் வந்து ஒரு எதிர் அணி மாதிரி தெரியல, எதிர்கட்சி மாதிரி தான். ஒரு பெரிய கட்சியை ரெண்டா உடைச்சி ஒரு ரெண்டு புதிய எதிர்கட்சி மாதிரியான சூழலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த பக்கம் இருக்கிறவங்களும் சரி, எந்த விதமான விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையிலே இல்லை. மாறுபாடான கொள்கை, மாறுபாடான கருத்து, மாறுபாடான எண்ணங்கள், மாறுபாடான செயல்பாடுகளை தான் செய்யும்போது இந்த ரெண்டு அணியுமே ஒரு கட்சியில் தான் இருக்காங்களா, ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சியில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அந்த சாமானிய மக்களுக்கு வருது. இவ்வளவு பெரிய கட்சியை இந்த மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி உடைச்சிட்டாங்களே, அதிமுக மாதிரி இரு துருவம் மாதிரி தான் செயல்படுறாங்க. இவங்க எதை செஞ்சாங்கன்னா அவங்க அதை செய்யறாங்க, அவங்க எதை செஞ்சாங்கன்னா இதை மாத்தி செய்யும்போது இந்த அணிகள் இணையறதுக்கான செயல்பாடுகள்ல என்னமா ரெண்டு பேருமே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டை கொண்டாட போறோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே மேதின பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. ரெண்டு பேருமே தொடர்ந்து வந்து அவர்களுடைய பேச்சுகள்ல திமுக தாக்கி தான் ரெண்டு பேருமே பேசி வராங்க. அதாவது பொதுவான எதிரி இவங்க இந்த கட்சிகளுக்கு, இந்த ரெண்டு அணிக்கும் பொதுவான எதிரிங்கிறது திமுகங்கிறது மட்டும்தான். இருந்தாலும் இந்த ரெண்டு அணிகளோட செயல்பாடுகளோட வித்தியாசத்தினால இந்த அணிகள் வந்து சாமானியமாக இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே விட்டு கொடுக்கக்கூடாத மனப்பான்மை ஒண்ணு. இப்போ ஒரு தேர்தல் ஒன்று வந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வந்து, உள்ளாட்சி தேர்தல்லையோ பொது தேர்தல் வந்தாலோ அந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியில் எந்த அணியினர் வந்து வெற்றி பெறுறாங்களோ அந்த அணியினருக்கு வந்து கட்சியை வந்து சொந்தமாக்கலாம். ரெட்டை இலை திருப்பி பண்றதுதான் சரின்னு நினைக்கிறீங்க? அதாவது பொது தேர்தல் மட்டும்தான் தீர்வு ஒழிஞ்சி மற்றபடி எந்த விதத்திலும் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு தேர்தல் வந்து அதுல எந்த அணி வந்து கூடுதல் ஓட்டு வாங்குறாங்களோ, திரு பன்னீர்செல்வமும் அவர்களுக்கு திரு பழனிசாமியும் யார் கூடுதல் ஓட்டு வாங்குறாங்களோ, கூடுதல் மக்கள் ஆதரவு பெறாங்களோ அவங்க தான் கட்சின்னு மற்ற இன்னொரு தரப்பு வந்து கொடுத்துடணும்னு சொல்றீங்க? இல்ல, ஒரு பக்கத்துல அதாவது வந்து எடப்பாடி பழனிசாமி இவர் பக்கத்துல வந்து நிர்வாகிகள் அதிகமா இருக்காங்க, அந்த பக்கம் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கிட்ட வந்து நிறைய அடிமட்ட தொண்டர்கள் அதிகமா இருக்காங்க. இப்போ சாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குறிப்பிட்டது போல் ஜே அணி ரெண்டு பிரிஞ்சது பார்த்தீங்க, 1983 பிரிஞ்ச மாதிரி இப்போ அந்த அணி பிரிஞ்சு இருக்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு வந்து அடிமட்ட தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்க. பொதுவா வந்து அப்படின்றது அவங்களோட பார்வையா இருக்கு. ஆனா திரு பழனிசாமி அவர்கள் அதிகமா இருக்காரு. இல்ல பொதுவா வந்து பொதுமக்களோட மனநிலை என்னன்னு கேட்டாக்கா, ஏற்கனவே 2-3 முறை வந்து பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு, முதலமைச்சரா ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்படிங்கும்போது அவர் மேல ஒரு ரிலையபிலிட்டி வருது. என்ன கேக்குறேன், இந்த வரக்கூடிய தேர்தல்ல எந்த அணி கூடுதல் ஓட்டு வாங்குதோ அவங்கதான் அதிமுக நம்ம தீர்மானிச்சுக்கலாமா? அதுதான் சரியான ஒரு டெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இதுதான் சரியான தீர்வு. அதுதான். ஏன்னா இப்ப எந்த விதமான முயற்சி, இப்ப எத்தனையோ முறை இந்த அணி இணையிட்டோம், இந்த அணி இணையும், ரெண்டு அணி ஒன்னா சேர்ந்து சொல்லிட்டு பலவித முயற்சிகள் செஞ்சாங்க. பலவித நிர்வாகிகள் தரப்புல என்னென்னமோ கோரிக்கையெல்லாம் வச்சாங்க, நிபந்தனைகள் வச்சாங்க, என்னென்னமோ செஞ்சாங்க. எந்த விதத்திலையும் இந்த அணி வந்து இணைக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இரு அணி தலைவர்களும் வந்து ஒத்து போனா கூட
கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகளோட கருத்துக்கள் மாறுபாடான கருத்துக்கள் இருக்கும்போது இந்த அணிகள் நிச்சயமா இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. நான் திலகவதி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்போ எதிர்வரக்கூடிய தேர்தல் தான் ஒரு தீர்வா இதற்கு இருக்குமா அப்படிங்கிற மனநிலைக்கு இந்த இரு அணிகளும் வந்திருக்காங்களா? அப்படியானால் உள்ளாட்சி தேர்தலை வந்து மின்கம்பம் சின்னத்துல சந்திப்பது அப்படின்னு திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய முடிவா இருக்குமா? இல்லை, அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க யாரும். என்ன திரும்பவும் இரட்டை இலையை பெற வேண்டும் அப்படின்றது தான் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டன் வரைக்கும் அவங்களுக்கு அதுதான். ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிற ஒரு சின்னம் அது. அதை பெற்றுடுவோம், பெற்று ஆகணும் அப்படின்றத தான் விரும்புகிறாங்க அவங்க. பட் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் வந்து இந்த செம்மலை அண்ணன் வந்து சேலத்தில் பேசுனதை பற்றி சொன்னீங்க. அவர் அம்மா அணியிலிருந்து பேசினவரும் அதை சொன்னார். அந்த அணியில் வந்து செம்மலையண்ணன் ஒருபோதும் இந்த இணைப்பு சாத்தியமில்லை அப்படின்னுட்டு அவர் சொல்லலை. அந்த சேலம் மாவட்ட தொண்டர்கள் என்னிடம் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். தொண்டர்கள் வந்து இணைப்பே வேண்டாம் நினைக்கிறாங்க அப்படின்றத அவர் சேலம் மாவட்ட நிர்வாகிகள் கூடி தீர்மானமா நிறைவேற்றிருக்காங்க. அது தொண்டர்கள் சொன்னதை நான் தீர்மானமாக போட்டேன்னா அது சேலம் மாவட்டம் பற்றின ஒரு விவகாரம். அது அவருடைய சொந்த கருத்து கிடையாது. அவர் சுயமாக சொன்ன சொந்த கருத்து கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக எல்லாரும் சொல்றது மாதிரியாக பன்னீர்செல்வமும் சொன்னார், கணபதியும் சொன்னார். இது வந்து கிட்டத்தட்ட இந்த அணிகள் ஒரே அணி வந்து ரெண்டாக பிரிந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜே அணி ஜா அணி தான் ஞாபகம் வருது. அதுல வந்து ஒரு முடிவு ஏற்பட்டது இந்த தேர்தலுக்கு பின்னால தான். ஏன்னா அந்த தேர்தலில் ஜானகி அம்மாவே தோத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கட்சி சார்பில் வந்து ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து போடிநாயக்கனூர்ல வெந்நீராடி நிர்மலாவை தான் நிறுத்தினாங்க. அவங்களும் தோத்துட்டாங்க. சோ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் வோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பலகீனமாக இருந்தது. அப்போ எதிர்வரக்கூடிய தேர்தல்ல அது உள்ளாட்சி தேர்தலோ இடைத்தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தல் வருதோ அடுத்த தேர்தல்ல எந்த அணி அதிகம் ஓட்டு பெறுதோ இன்னொரு அணி விட்டு கொடுத்துடணும் அப்படின்றத நம்ம ஏத்துக்கலாம். அப்படி இல்லைங்க. அதாவது இடைத்தேர்தலில் மட்டும் வெற்றி பெற்று அதனால வந்து பெரிய மாற்றம் வந்ததாக வரலாறு இல்ல. அப்படி கிடையாது. உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னு உதாரணத்துக்கு மின்கம்பம் சின்னத்திலையும் தொப்பி சின்னத்திலையும் ரெண்டு அணிகளும் போட்டிடுறீங்க தனித்தனியான எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு அப்படி நடக்குது அப்படின்னா மின்கம்பம் அணி தான் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுது அப்படின்னா அதிமுக உங்களுக்கு தானே அவங்க விட்டு கொடுத்துடணும், அல்லது அவர்கள் அதிகமான வாக்கை பெற்றால் நீங்கள் விட்டு கொடுத்துடணும். இதை வந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையே தேவையே கிடையாது. இது வந்து தன்னியல்பாக தானாகவே நடக்க போகிற ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நிர்வாகிகள் எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்க இவங்கெல்லாம் அதிக எண்ணிக்கையில் அங்கே இருக்கிறாங்கன்னா உங்களுக்கே தெரியும் எம்எல்ஏஸ் ஏன் அங்கே இருக்கிறாங்க, அவங்க கூவத்தூரில் என்ன நடந்தது, எவ்வாறாக அவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள், சட்டசபையில நடந்தது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ அவங்க கூவத்தூர் இன்னைக்கு எம்எல்ஏக்கள் அணி மாறுவதை உங்க அணிக்கு வரதை யாருமே தடுக்கல. அது இல்ல நடந்துகிட்டு தானே இருக்கு. அதுக்கு அப்புறமேல தானே வந்து திருப்பூர்ல இருந்து வந்து சேர்ந்தார் ஒருத்தர். இன்னும் 12 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏ இப்படிதான் வராங்களே தவிர பதவியில் இருப்பவர்கள் யாரும் வர மாட்டேங்கிறாங்க. 12 எம்எல்ஏக்கள் தானே. நம்ம போயிட்டா ஆட்சி கவுந்துரும், நம்ம 5 வருஷம் எம்எல்ஏ இருக்க முடியாது என்கிற பயம் வந்து எல்லா எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. இல்ல அது வந்து ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. நான் சொல்ல வந்தது அவ்வளவுதான். இப்ப அவங்க வந்து சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் வந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆரோக்கியமான மனநிலை இல்லை. அதுதான் இதுதான் விஷயம் அப்படிங்கிறது இப்ப கணபதி சொல்றாரு. இது எல்லாருக்குமே தெரியும், இதுதான் விஷயம், இவங்க இதுக்காக தான் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். இதனாலேயே தான் இவங்களுக்கான வரவேற்பு வந்து அவங்க சொந்த ஊர்களுக்கு போன போது எப்படி இருந்ததுன்றதையும் நம்ம வந்து பார்த்தோம். இல்ல இன்னைக்கு கூட மதுரையில முதலமைச்சர் கூட்டம் நடத்தி இருக்கிறாரு. அத்தனை அமைச்சர்களும் போய் வேற வேற இடங்கள்ல கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கூட்டங்களுக்கும் கூட்டம் வருது, உங்க கூட்டங்களுக்கும் கூட்டம் வருது. நலத்திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப நான் வந்து நேரா இது காஞ்சிபுரம் மாவட்டத்துல கொட்டிவாக்கம்ன்ற இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. அது அங்க போயிட்டு தான் அங்கிருந்து நான் வர்றேன். அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம்னே சொல்ல மாட்டீங்க, ஒரு மாநாடுன்னு சொல்லுவீங்க. நகர்ல கூட நீங்க சொல்ல ஒரு காலத்துல வந்து எம்ஜிஆர் கலைஞர் இருக்க காலகட்டத்துல வந்து கூட்டத்தை வச்சு மக்கள் வந்து இந்த பக்கம் அதிகமா இருக்கான்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க பெரிய கூட்டத்தை மாநாட காட்டுறாங்க. இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான கூட்டங்கள் எவ்வாறு கூட்டப்படுதுன்றது உங்களுக்கு. நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ கொட்டிவாக்கத்துல வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஜனங்களும் இப்ப நான் வந்து பிரசாரத்துல வந்து ஆர்கே நகர்ல இருந்தேன். சோ அங்க தன்னெழுச்சியாக மக்கள் வந்து வரவேற்கிற ஒரு தினசு இருக்குது பாத்தீங்களா, அதை பார்க்கும் போதே தெரியாது. மிக இயல்பா
இயல்பாக அது இயல்பா இருக்கிற கூட்டம்ங்கிறதா உங்களோட பார்வையா இருக்கு. நான் திரு முருகுமாறன் அவர்கள்ட்ட தான் அதே கேள்விதான் கொண்டு போக விரும்புறேன். எதிர் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் தான் லிட்மஸ் டெஸ்ட், அதுதான் போர்க்களம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாமா? அதற்கு நீங்களும் தயாராக இருக்கிறீர்களா? ஒருவேளை எதிர்வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியுடைய தனியாக அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் கூடுதலான மக்கள் ஆதரவை பெற்றார்களானால் நீங்கள் விட்டுக் கொடுக்க தயாரா? திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் அந்த கருத்தை முதலில் மறுக்க விரும்புகிறேன். அதாவது இதே தெய்வம் புரட்சித் தலைவர் மறைந்ததற்கு பின்னால் ஜா அணி என்றும் ஜே அணி என்றும் 1989 பொதுத் தேர்தலை சந்தித்தோம். அப்போது பொதுத் தேர்தலை சந்திக்கும் போது இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழகத்தின் அடிமட்ட உறுப்பினராக இருந்து கழகத்தின் கொள்கை பரப்பு செயலராக வளர்ந்து அந்த இயக்கத்திலே நடைபெற்றவர். ஆனால் மரியாதைக்குரிய திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வர் இதே தெய்வம் புரட்சித் தலைவருடைய மனைவி என்கின்ற பாத்திரத்தை தவிர அரசியலில் அவருக்கு எந்த விதமான அங்கீகாரம் பெறாத சூழ்நிலையில் இரு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இரு அணிகளாக பிரிந்து தேர்தலை சந்திக்கின்ற பொழுது தமிழகம் முழுவதும் தனித்தன்மை வாய்ந்திருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அணி வலுவான வெற்றியை பெற்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அணி என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் அணி என்றும் பார்க்கின்ற பொழுது இந்த இருவரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஜா ஜே என்று வருகிற பொழுது அன்றைய தினம் ஜே அணியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 27 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அன்றைய தினம் ஜா அணியில் வெண்ணிராடை மூர்த்தியினுடைய தலைமை தேர்தல் முகவராக பணியாற்றியவர் மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே இவர்கள் இருவரையும் ஜா என்றும் ஜே என்றும் ஒப்பிடுவதை நான் மறுக்கின்றேன். காரணம், இருவருமே அமைச்சர்களாக இருந்தவர், இருவருமே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் மூலம் பல்வேறு பொறுப்புகளை தாங்கி நின்றவர்கள். எனவே இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரை பொறுத்தவரையில் மக்கள் பணியை ஆற்றுவதற்காக நடத்தி வருகிறார், அரசியல் பணியும் ஆற்றுவதற்காக செய்து வருகிறார். அந்த ஒப்பீடு தவறு, தேர்தல் பார்வை என்பது அந்த ஒப்பீடு தவறு அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்குது. ஒவ்வொருவருடைய அரசியல் பார்வை வேறுபடுகிறது, அதுல நீங்க மாறுபடுறீங்க. ஓகே, நீங்க அதுல மாறுபடலாம். பட் என்னுடைய கேள்வி, ஒரு தேர்தல்ல இருக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவு அப்படிங்கறதை ஏற்க நீங்கள் தயாரா? மக்கள் கொடுக்கக்கூடிய முடிவு தான், யாருக்கு கூடுதல் வாக்கு சதவீதம் கொடுக்குறாங்களோ அது நீங்களா இருந்தா உங்களுக்கு தான் மக்கள் ஆதரவு, இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களா இருந்தா அவர் தான் கட்சின்னு மக்கள் அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த இயக்கத்தினுடைய நிறுவனர் பொன்மேனி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். எனவே மக்கள் தீர்ப்பை தலைவடங்க ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நாங்களும் செல்கின்ற பொழுது மக்கள் ஆர்ப்பரித்து எங்களை வரவேற்கின்றார்கள். பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம், அரசு விழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கேயும் எங்களுக்கு எந்த விதமான செல்வாக்கு இல்லாத நிலை இல்லை. சோ மக்களுடைய தீர்ப்பை ஏற்க நீங்கள் தயார் அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. திலகவதி அவர்கள், நீங்களும் அதற்கு, உங்களுடைய அணியும் அதற்கு தயாரா? ஒருவேளை அவர்களுடைய அணி மக்கள் ஆதரவை கூடுதலாக பெற்றார், அவங்களுக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்க? இது தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஒரு டிவி கலந்துரையாடல முடிவு செய்யற விஷயம் கிடையாது. என்னை பொறுத்தளவுலையும் இந்த ஜார்ஜ் அணி சம்பவத்தை நம்ம எதற்கு ஒரு ஒப்பீடாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, யாருக்கு யார் ஒப்புன்னு சொல்றது வேணும்தா தவறாக இருக்கலாம். ஆனால் ஒருவர் முழு வெற்றி பெற்றால் வெற்றி பெறாதவர் அந்த அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு ஒப்ப வேண்டும். அப்பதான் அந்த அதிமுக அப்படின்றது ராணுவ அதுதான் அந்த தீர்வை நோக்கி தான் இந்த விஷயம் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இன்று சுற்றுப்பயணத்தை துவக்கி மாத இறுதி வரை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நடத்த இருக்கிறார். திரு பழனிசாமி அவர்களும் சேலத்திற்கு சென்றிருந்தார், தற்போது மதுரைக்கு சென்றிருக்கிறார். பல்வேறு இடங்களில் சென்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து வருகிறார். இன்று கூட மணல் எடுப்பது சார்ந்த அரசே தனியார் மணல் குவாரிகளையும் ஏற்று நடத்த போகிறது என்ற பல்வேறு அதிரடி அறிவிப்புகளையும் கூட தொடர்ந்து அறிவித்து வருகிறார். இந்த இரு அணிகளில் யார் முந்த போகிறார்கள், யாருக்கான தொண்டர் பலம் மக்கள் பலம் அதிகமாக இருக்க போகிறது, யார் நிரூபிக்க போகிறார்கள், இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மிகவும் முக்கியமானதாக இந்த இரு அணி குழப்பத்தை தீர்ப்பதற்கான முக்கியமான தீர்வாக களமாக உள்ளாட்சி தேர்தல் களம்தான் இருக்க போகிறதா? அப்படியானால் அந்த உள்ளாட்சி தேர்தல் எப்போது நடைபெற போகிறது? நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.